எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோல ஒரு அற்புதமான கோவிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம வேலூர் சுத்தி இவ்வளோ அற்புதமான ஆலயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு ரொம்ப அதிசயமா இருக்கு. அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு சொல்ற மாதிரி அவனுடைய அருளால் தாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நான் அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை பாருங்க, எவ்வளவு பெரிய குளம் இருக்கு பாருங்க. இந்த கோயில் ஆதி காமாட்சி சமேத ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம். இது நாற்கர சாலையில் ஆன் ரோட்டில் இருக்குங்க. நம்ம பள்ளிகொண்டா வேலூர்லேருந்து பள்ளிகொண்டா போகிறோம் அப்படின்னா நம்முடைய வலது பக்கத்தில் தாங்க இந்த குளம் இருக்குது. ஆதி காலத்தில் நம்ம நாட்டை ஆக்கிரமித்த யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இந்த கோயிலை தரமட்டமாக ஆக்கியிருக்கிறாங்க. இங்கே கோயில் இருந்ததற்கான சின்ன சுவடு கூட இல்லாமல் தரமட்டமாக ஆக்கி வச்சுருந்துருக்காங்க. இது பாருங்கள், இப்போ சில இளைஞர்கள் இதுதாங்க கோயில் கட்டியிருக்காங்க எடுத்து. அவங்களுக்கு உண்மையிலே நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். உள்ள ஆதி காமாட்சியினுடைய அழகு இருக்குது பாருங்கள், அப்பா அது கண்கொள்ளா காட்சி. இதை பாருங்கள், இதுதான் அந்த குளம். இந்த இடத்துக்கு நாங்கள் வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசகம் முற்றுவதற்காக போனோம். அன்றைக்கு மாணிக்க வாசகருடைய பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம். அதை கொண்டாடும் விதமாக அங்கே போயிட்டு நாங்கள் திருவாசகம் முற்றுவல் செய்தோம். இந்த கோயிலுடைய பழைய சிதிலமான நிலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாலே கோயில் இப்படி தாங்க பாழடைஞ்சு போயிருந்தது, இடிஞ்சு போயிட்டு. இதோ இந்த சிவலிங்கத்தினுடைய அந்த பாகம் இருக்கு இல்லைங்களா, மேல் பாகம், அதை இந்த இளைஞர்கள் கண்டுபிடிச்சு அதை எடுத்துகிட்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆலயத்தில் மீதமுள்ள வேலைப்பாடுகள் கோபுரம் அமைத்தல், சுவாமி சிலைகள் செய்தல், மதில் சுவர் அமைத்தல் மற்றும் சிறு சிறு வேலைப்பாடுகள் உள்ளன. 800 வருடம் பழமையும் மிகவும் சக்தி வாய்ந்த பாழடைந்த சிவாலயத்தை இளைஞர்களால் திருப்பணி செய்யப்பட்டு வருகின்றன. ஆகையால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தில் உண்டியல் கிடையாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் உண்மையுடனும் நேர்மையுடனும் முறைப்படி இறைவனை சென்று அடைவதனால்தான் இந்த குறுகிய காலத்தில் மிகப்பெரிய திருவிழாக்களும் மற்றும் ஆலய திருப்பணியும் தொடர்ந்து ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரர் அருளால் நடைபெற்று வருகின்றன அப்படின்ற போர்டு இங்கே வச்சுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது 100க்கு 100 உண்மைங்கிறது பார்க்கும்பொழுதே தெரியுதுங்க. இப்போ திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நடந்த திருப்பணியும் அற்புதமாக இருக்குது. வாங்க நம்ம அந்த ஆலயத்தை பார்க்கலாம். இது பாருங்க, நாற்கர சாலையிலேருந்து படிப்படியாக இறங்கி அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சிவாலயம் நமக்கு தெரிகிறது. பகவான் சிவபெருமான் நமக்கு லிங்க வடிவில் அற்புதமாக காட்சி கொடுக்குறார். நான் இது தெருவிலேருந்து தான் எடுத்தேன். எப்படி சிறப்பாக திருப்பணி செஞ்சுருக்காங்க பாருங்கள். கோயில்னா ஒரு பிள்ளையார் மிக மிக அவசியம் இல்லைங்களா? பிள்ளையாரை கும்பிட்டுறப்படுதான் மற்ற தெய்வங்கள்லாம் கும்பிடணும். அதனால் இவங்க சிறப்பாக ஒரு பிள்ளையாரை செய்தி இங்கே வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோயிலின் பின்புறத்தில் பிள்ளையார் சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாரு. முருகர் அபிஷேகம் முடித்து மாலை இடுவது போன்ற ஒரு காட்சி. நான்முகன் சிவனை வணங்குவது போன்ற ஒரு காட்சி. அடுத்ததாக அம்மன் சிவபெருமானை வணங்குவது போன்ற ஒரு காட்சி. அங்கே எல்லாம் சிலைகளாக வடிக்கப்பட்டு காட்சி கொடுக்கிறார்கள். அடுத்ததாக விஷ்ணு பகவான் சிவனாரை வணங்கும் காட்சி. கற்ப தருவின் அடியில் காமதேனு பால் சொரியும் காட்சி. இந்த ஹாலில் தான் உட்காந்து திருவாசகம் முற்றுவதல் பண்ணினோம். உள்ள காமாட்சி அம்மன், ஆதி காமாட்சி அம்மன் ரொம்ப 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 அழகாக இருந்தாங்க. மின் விளக்கெல்லாம் கிடையாது, குத்து விளக்கு, நந்தா விளக்கு. இந்த வெளிச்சத்தில் தான் அம்மாவனுடைய முகத்தை பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ அருமையான ஒரு புன்னகை, அவ்வளோ அழகு, ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அம்மா. ஆனால் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் எடுக்க முடியல. திருவாசகம் முற்றுவதல் செய்த அறையில் தான் சித்தர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு அந்த சித்தர்களை சிலையாக வடித்து அங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே சுதை சிற்பந்தான். அதுதான் உங்கள் காட்சிக்கு வச்சுருக்கேன். இதையும் அங்கே போனால் நம்ம காணலாம். அவர்களையும் வணங்கி அவருடைய மேலான ஆசீர்வாதத்தை நாம் இது பண்ணலாம். மச்சமுனி ரோஹி நட்சத்திரம், போகர் பரணி நட்சத்திரம், காலங்கிநாதர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. புலிப்பாணி முனிவர் சுவாதி நட்சத்திரம். இவர் போகர்
பரணி நட்சத்திரம், கோரக்க ராயர்லி நட்சத்திரம், கமலமுனி பூச நட்சத்திரம், அவங்கள தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இடைக்காடர் திருவாதிரை நட்சத்திரம், சுந்தரானந்தர் ரேவதி நட்சத்திரம், பாம்பாட்டி சித்தர் மிருகசீரிடம். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை எல்லாரையும் வணங்கிட்டு வாங்க. அவருடைய பேர் அருளை பெறுங்கள் என்று சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு ஆன்மீக பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.